மேடம் கொஞ்சம் கரண்டி பிடிச்சிக்க மேடம். கரண்டி மாநிலம் சொன்னாலே அந்த ஃபெஸ்டிவல் வச்சு தான், அந்த பண்டிகை வச்சு தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடுவாங்க. நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அது பொங்கல் தான். எல்லா மக்களும் சமத்துவமாக கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தா பொங்கல் தான். சிறப்பான முறையில் தமிழ்நாடு முழுவதும் அது எல்லாருமே வந்து இந்த வாரம் ஃபுல்லாக, இன்னைக்கு போகி இன்னைக்கிருந்து ஆரம்பித்து இந்த வாரம் ஃபுல்லாகவே பொங்கல் வந்து கொண்டாடுவோம். நாளைக்கு தை பிறக்குது. தை மாதத்தில் பொங்கல் வந்து சிறப்பான முறையில் நம்ம பகுதிகளில் எல்லாம் ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி நம்ம சிறப்பான முறையில் கொண்டாடுவோம். இந்த வருஷம் நம்ம பொங்கலுக்கு வந்து கொண்டாடுறோம். இது இந்த இதோடு இல்லாமல் அந்த பொங்கலோட பாசிட்டிவ் இது வந்து வருஷம் முழுக்கவும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும், ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் இருக்கணும் அப்படின்றதையும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்தோடு தெரிவிக்கிறேன். கீழடி பற்றி சொல்லும்போது, கீழடி வந்து ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு பஞ்சாயத்து, ஒரு ஊராட்சி அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து இந்தியா அளவில் இல்லை உலக அளவிலேயே வந்து ஒரு முக்கியத்துவமார்ந்த ஊரா கீழடி மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆகாது. ஏன்னா நாங்கெல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற டைமில் இங்கே எக்ஸ்கவேஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அப்போ நம்ம கேட்டிருக்கோம் கீழடின்னு ஒரு சைட் உண்டு, அங்கே வந்து எக்ஸ்கவேஷன் நடந்துட்டுருக்கு. ஆனால் இப்போது சென்ற ஆண்டு நம்ம தமிழ்நாடு அரசு மியூசியம் அமைச்சு அந்த மியூசியத்தில் ஏராளமான மக்கள், தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து, இந்தியாவிலிருந்து, இந்தியாவுக்கு வெளியில் உள்ள நாடுகளிலிருந்து எல்லாமே மக்கள் வந்து பார்த்து அவ்வளோ அருமையான ஒரு மியூசியம் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பின்னாடி வாங்க.
வருஷம் அதேபடி நம்ம டிசிபிஓ ஹோமில் குழந்தைகளுக்காக பொங்கல் பண்டிகை ஆனது இங்கே கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா வருஷமும் சிறப்பாக இங்கே வந்து ஏற்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. இந்த வருஷம் அதே போன்ற ஏற்பாடுகள் தான். பொங்கல் போட்டு அதை சுற்றி கும்மி ஆடுறது. கும்மி வந்து இன்றைக்கி ஆரம்பித்த போது சின்ன ஒரு ரவுண்டு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாரையும் வர சொல்லி பெரிய கும்மியாக நீங்கள் ஆடினீங்க. இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இருக்குது. ஆடல் பாடல் கேம்ஸ் அப்படின்ட்டு நிறைய உங்களுக்கு நிகழ்ச்சிகள் வந்து இங்கே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் ஆனது இருக்கும். ஏன்னா எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றது நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பொங்கல் அப்படின்றது இந்த எல்லா கம்யூனிட்டிஸ், எல்லா ரிலீஜன் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சமத்துவமான ஃபெஸ்டிவல். ஸோ அது எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்றதையும் வேண்டி எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிறப்பாக வந்து கொண்டாடி